சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள், முக்கிய செய்திகள், திருவிழாக்கள், அரசியல் செய்திகள், ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த வழக்கறிஞர் சங்கத்திற்கு ரொம்ப முக்கியமான, மற்ற தமிழ்நாட்டிலே மற்ற எந்த வழக்கறிஞர் சங்கத்தையும் விட இந்த வழக்கறிஞர் சங்கத்திற்கு 2 பெருமை இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எமர்ஜென்சி காலகட்டத்தில் ஒட்டுமொத்த இந்திய தேசமே முடங்கி போயிருந்துச்சு, ஒரு அச்சத்தில் இருந்துச்சுன்ற காலகட்டத்தில் இந்த வழக்கறிஞர் சங்கத்தை சேர்ந்த வழக்கறிஞர்கள் எமர்ஜென்சிக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருந்தாங்க. அப்படி போராட்டத்தை முன்னெடுத்ததன் விளைவாக அதற்கு பின்பு பிரதம மந்திரியான அந்த மொரார்ஜி தேசாய் அவர்கள் இங்கே வழக்கறிஞர் சங்கத்துக்கு வந்து எங்களுடைய முன்னாள் தலைவர் அண்ணன் சிவன், அண்ணன் பொன்முடி, கார ஆசிரியர்லாம் நம்ம வழக்கறிஞர் சங்கத்துக்கு வந்து இவங்களுக்கு மரியாதை செஞ்சுட்டு போனாங்க. பிரதம மந்திரியே இந்த வழக்கறிஞர் சங்கத்துக்கு வந்து மரியாதை செஞ்சுட்டு, இந்த வழக்கறிஞர் சங்கத்துக்கு நேரில் வந்து மரியாதை செஞ்சுட்டு போயிருந்தாங்க. அதற்கான புகைப்படங்கள்லாம் இருக்குது. அந்த பொன்முலா மடலில் அந்த புகைப்படங்கள் எங்களுக்கு கிடைக்கல, இப்போ தான் கிடைச்சிச்சு, 2 நாட்களுக்கு முன்பாக தான் கிடைச்சிச்சு. ஸோ அந்த புகைப்படங்களை வந்து தனியாக திறப்பதற்காக வந்துக்கிட்டு உச்ச நீதிமன்ற மேலாள் நீதிபதி ஐயா சதவசியம் அவர்களிடம் டைம் கேட்டிருக்கா, அவர் வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, சுதந்திர போராட்டத்தில் ஆதிநாராயண செட்டியாருடைய வரலாறு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. ஆதிநாராயண செட்டியார் மகாத்மா காந்திஜி அவர்களை வந்துக்கிட்டு சேலம் மாவட்டத்திற்கு அழைத்து வந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆதிநாராயண செட்டியார் தான் இந்த சேலம் மாவட்ட குற்றவியல் வழக்கறிஞர் சங்கத்துடைய முதல் தலைவராக இருந்தார். அந்த ஆதிநாராயண செட்டியார் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த வழக்கறிஞர் சங்கம் இன்னைக்கு கடந்த 50 ஆண்டுகள் கடந்து இன்னைக்கு சீரும் சிறப்புமாக நடந்துகிட்டு இருக்குது. அதற்கு முழுக்க காரணம் தற்போதைய மாவட்ட நீதிபதி அம்மா அவர்களும், மாவட்ட நம்முடைய சேலம் மாவட்டத்தை சேர்ந்த நீதிபதிகளும், இங்கே அமர்ந்திருக்கின்ற மூத்த வழக்கறிஞர்களும், சேலம் மாவட்ட குற்ற வழக்கறிஞர் சங்கத்தை சேர்ந்த அத்தனை வழக்கறிஞர்களும் ஆக அவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் சுதந்திர தின வாழ்த்துக்களை சொல்லி, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி, அடுத்தபடியாக நன்றியுரையை நம்ம சங்கத்துடைய பொருளாளர் கண்ணன் அவர்கள் நன்றியுரையை வாசிப்பார். வருகை தந்த முதன்மை நீதிபதி அம்மா அவர்களுக்கும் மற்ற ஏனைய நீதிபதி அம்மா அவர்களுக்கும் மற்றும் வழக்கறிஞர்கள் நிர்வாகிகள் அனைவருக்கும் எஸ்டிசி சங்கத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேநீர் அனுப்பி செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஓகே மேடம். போன ட்ரிப் போயிட்டு டிஃபன் இது காஃபி நம்ம சீனியர் அட்வொகேட் படம் ராதாகிருஷ்ணன், கேஎம் நடராஜனுடைய படம்